ஹலோ நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் நல்லா புத்திமதி சொல்லுவோம். ஆனால் நம்ம அந்த இதையோட நடக்கிறோமான்றது தான் சந்தேகம். அதை உணர்த்தது தான் ஒரு கதை. ஒரு குளத்துல ஒரு அம்மா நண்டு, ஒரு பையன் நண்டு இருந்தாங்க. அப்போ அந்த பையன் நண்டு நடந்து போகிறத பார்த்து அவங்க அம்மா நண்டு, என்னடா நீ எவ்வளோ பார்த்தாலும் நடக்கிறது, நேராக நடக்க மாட்டியா, நிமிர்ந்து நடக்க மாட்டியா, இப்படியே சைடு வாங்கிட்டே நடக்கிற அப்படின்றது. உடனே அவங்க பையன் நண்டு, சரிம்மா நான் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் நடந்து காட்டுங்கன்னொன்னே அவங்க அம்மா நண்டு நடந்தான். அவங்க அம்மா நண்டும் சைடு வாங்கிட்டே நடந்தான். உடனே அவங்க அம்மா, சரி சரி இனிமேலேருந்து நீங்கள் இஷ்டப்படி நடந்து நட அப்படின்னாங்க. அதான் இந்த கதையோட அர்த்தம். எப்பயுமே நம்ம சரியாக இல்லாமல் அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடாது. அதே மாதிரி உணர்த்துறது தான் இன்னொரு கதை. ஒரு அப்போ சுதந்திரப்பட காலத்தில் காந்திஜி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அவர் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க ஒரு பையனை கூப்பிட்டாங்க. ஐயா ஐயா என் பல்லெல்லாம் பாருங்கள் ஒரே பிச்சரிச்சு போச்சு, எதனால இந்த வெறும் இனிப்பாக சாப்பிட்டுருக்காங்க, நீங்கள் தான் இவனுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி இவனை நீங்கள் திருத்தணும் அப்படின்ட்டு புத்திமதி சொல்லி நீங்கள் எப்படியாவது திருத்தணும். உடனே காந்தி ஒரு 40 நாள் கழிச்சு வாங்க அப்படின்ட்டு 40 நாள் கழிச்சு வந்த உடனே அவங்க அம்மாவும் வந்தாங்க. ஐயா காந்தி ஐயா எப்படியாவது என் பையன்கிட்ட சொன்னோம். உடனே காந்தி, தம்பி இனிமேட்லேருந்து நீ அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும், அம்மா சொல்லி பிடிக்கணும் அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா, ஐயா நீங்கள் 40 நாள் கழிச்சு என்னமோ சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தா இன்றைக்கி இப்படி சொல்லிடுங்க. இல்லைம்மா நான் 40 நாளைக்கு முன்னாடிலாம் அப்போ இனிப்பு நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், அதை நிறுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா நான் நிறுத்திட்டேன். நிறுத்தினோடனே சரின்னு தான் உங்கள் பையனுக்கு அறிவுரை கொடுனாடு. உடனே அந்த அம்மா நன்றி சொல்லிட்டுறாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, நம்ம நல்லா ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். அதுதான் இந்த கதையோட அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு கதை, மங்களாபூரின்ற நாட்டை நகரத்தை அந்த காலத்தில் ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த மன்னனுக்கு ஒரு நாள் வெளியூருக்கு போகணுன்னு ஆசை இருந்துச்சு, போய் சுற்றுலாத்துக்கு போகணுன்ட்டு. ஆனால் அந்த காலத்தில் வண்டி வாகனம் எதுவுமே கிடையாது. அதனால் நடந்தே போனார். நடந்தே போனால் அவருக்கு காலெல்லாம் முள்ளு தச்சு காலெல்லாம் வலிச்சு போச்சு. உடனே அவர் அங்கேருந்து உடனே அவர் அரசை கூட்டி, இந்த மாதிரி இந்த நகரத்தில் எல்லா இடத்துலையும் விலங்குகளை கொன்று அவங்களோட தோல்னாலேயே ஃபுல்லாக தெருவெல்லாம் பரப்பிடணும். உடனே இதை கேட்ட உடனே மந்திரியாக இருக்கு பகிர்ந்து, ஆஹா அரசர் சொன்ன மாதிரி செய்தால் அவ்வளோதானே, நான் அரசர் கஜானாவே காலியாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிக்காரு. உடனே எல்லாம் கூடி, மன்னா இந்த மாதிரி நகரத்துக்கே நம்ம தோலை பரப்பி விட்டோம்னா நம்ம கஜானாவும் காலியாகிடும், நாட்டில் உள்ள மிருகங்கள்லாம் அழிஞ்சிடும். அதனால் அதுக்கு பதில் ஒரே ஒரு காலனி நீங்கள் மிருகத்தோளால் செய்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் கால் வலிக்காதுன்னு. உடனே அரசர், ஓ சரி சரி சரி, அதே மாதிரி அவரும் செருப்பு போட்டுக்கிட்டார். இந்த கதையில் என்ன தெரியுது, எப்பவுமே உலகம் இப்படி இருக்குது அப்படிங்கிறது. உலகம் இப்படி இருந்தால் எப்படி இருந்தால் என்ன, நம்ம திருந்தினா நல்லது. அதான் இந்த கதையோட நன்றி.